Hello all, welcome back to my channel. Sunday afternoon எங்களோட மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் அண்ட் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு தொக்கு தான் நான் யூஸ்வலி செய்வேன். அது எனக்கும் என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன் கேட்டால் இந்த வீக்லி மோஸ்ட்லி வந்து ஃபிஷ் கறி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ லெட் இட் பி லைட் லன்ச். ஸோ அதுதான் என்னோடய லன்ச்சு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தாங்க. பொக்கே வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். ஃபேண்டா ஆரஞ்ச் ரோசஸ் பாருங்கள். ஸோ இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து இந்த வெதருக்கு வந்து நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 வீக் நல்லாயிருக்கும் அப்படி இருக்கணுன்றதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஷே வந்து இது கூட இன்க்ளூடடாக வரும். இது என்ன சாஷே பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸை வந்து ஸ்டெம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இட் வில் ஸ்டே லாங்கர், லைக் ஒரு 2 வீக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த சாஷே வந்து 1/2 லிட்டர் தண்ணி வந்து நம்ம வேஸ்ட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் வந்து அதில் ஊற்றிட்டோன்னா ஜஸ்ட் ஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸோட ஸ்டெம்மை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ தட் இட் வில் ஸ்டே லாங்கர். இது வந்து இது எதுக்குன்னா இந்த ஃப்ளவர்ஸோட ஃபுட் அப்படின்றாங்க. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு ஃப்ளவர்ஸ் இதில் வேஸ்ட்டில் வச்சுட்டு தென் வில் கோ அண்ட் ஸ்டார்ட் குக்கிங். நான் இந்த லிக்விட் இதில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு ஸ்டர் பண்ணிடலாம். இந்த லிக்விட் வந்து ஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டெம்ஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஸோ யூஸ்வலி சூப்பர் மார்க்கெட் போனாலே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பொக்கேஸ். ஸோ பார்த்திங்கன்னா பொக்கே வந்து ரோசஸ் டியூலிப் இருக்கும், ரோசஸ் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா கார்னேஷன்ஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு ப்ரைஸ் தான், நம்மளுக்கு எந்த ப்ரைஸில் வேணுமோ நம்ம அந்த பொக்கே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் இந்த லிக்விடோடு இருக்கிறது பெஸ்ட்டு. இந்த லிக்விட் நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா ஸோ இட் வில் ஸ்டே லாங்கர் அண்ட் ஃப்ரெஷ். ஸோ ஒரு 10 டேஸ்க்காக அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ see how beautiful it is. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதில் கார்னேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த கலர் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் பாருங்கள். இந்த கார்னேஷன் பட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு 2-3 டேஸில் நல்லா ப்ளூம் ஆகிடும். அழகாக இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கட் த ஸ்டெம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அதில் வச்சுட்டு லஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும். சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரசத்துக்கு வந்து தக்காளியும் புளியும் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அது நல்லா தக்காளியும் புளியும் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ரசத்துக்கு கரைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டெம்ஸை கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ண ஸ்டெம்ஸை நம்ம வேஸ்ட்டில் வச்சிடலாம். எவ்வளோ ஹைட்டுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டேன், வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் என்னோடய வேஸை ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ லவ் ரோசஸ். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு. கலர்ஃபுல் ஃபேண்டா ஆரஞ்ச். ஸோ ஃப்ளார்ஸ் ரெடி. இப்போது என்னோடய ரசம் வந்து ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரைச்சி ரசம் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஏன்னா லைட்டாக த்ரோட்டு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இல்லையா, ஸோ வரத்துக்குள்ளே லன்ச் பண்ணிடணும். ஸோ என்னோடய மார்னிங் காஃபி அண்ட் தென் ஒரு டோஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்து ஏதோ பொண்ணுக்கு பண்ணியிருக்காங்க போல், எக் ஸ்டஃபிங் வித் சீஸுன்னு நினைக்கிறேன். பாயில்டு எக்கும் சீஸும் போட்டு ஸ்டஃப் பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ எனக்கு ஒரு பீஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த சைடு. ஸோ லெட் மீ ஹேவ் மை காஃபி அண்ட் மை டோஸ்ட் அண்ட் தென் நான் அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு பொட்டேட்டோவும் கத்திரிக்காவும் தொக்கு பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ ரசத்துக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் மிளகு, சீரகம், நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி தாங்க, ரொம்ப இல்லை, ஜஸ்ட் அ லிட்டில் பிட்.
தேவையான அளவுக்கு இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். மிளகு, சீரகம், பூண்டு, அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அப்படி கிள்ளி இப்படி போட்டாச்சு. அண்ட் தென் நான் கொஞ்சம் துவரம்பருப்பு ஆட் பண்ணுவோம், நாட் மச், சும்மா கொஞ்சம். அதை எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரசம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ரசத்தை கரைச்சிட்டு அந்த அரைச்சிட்டு வந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த ரசத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சண்டே, ஆக்சுவலாக ஒரு ஷோ ஒன்று இருக்குது என் பொண்ணு ஸ்கூலில். ஸோ அந்த ஷோவில் வந்து அந்த ட்ராமா ஆக்சுவலாக, ஸோ அந்த ட்ராமாவில் வந்து ரோல் ப்ளே இருக்காங்க. எவ்ரி சண்டே யூஸ்வலி இப்போலாம் ஸ்கூல் வைக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த வீக்கில் வச்சுருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்லாம் விசிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கூட தான் தெரியும் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ சண்டேஸ் யூஸ்வலி வந்து ஒரு 4 hours ஸ்கூலுக்கு வர சொல்லிடுறாங்க. மேபி இந்த ஷோ இந்த வெய்யக்கூட முடியுது, அதனால் அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் தொக்கு செய்கிறதுக்கு. இப்போது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சைஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக வேண்டாம், இந்த சைஸ் ஓகே. தனியாக போட்டுறேன். கத்திரிக்காய் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எந்த பிளாக்காக இல்லை, எதுவுமே இல்லை பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு முறை மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அதுதாங்க ஃபஸ்ட்டு இப்போ ரசம் தாளிக்கலாம். ரசத்தை பார்த்திங்கன்னா நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம் நல்லா கரைச்சிட்டேன். அதில் வந்து இப்போ மிளகு, சீரகம் அரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியது. இந்த பவுட்ரு நம்ம கொஞ்சம் தான் ஒரு தான். ஸோ இந்த பவுட்ரு வந்து அப்படியே நம்ம இதில் ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கிறோம் இந்த ஜாரில். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ரசம் தாளிச்சிடுறேங்க, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் ரசம் தாளிக்க. கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு ரசத்தை தாளிச்சிட வேண்டியதான். ஒரு காஞ்ச மிளகாய் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சோண்டு ஆனியன் வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி இந்த ரசம் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரசம் தாளிச்சிட்டேன். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. உப்பும் போட்டுட்டேன். உப்பு டேஸ்ட் பார்த்தாச்சு. நீ ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அதனால் அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரசம் பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் தொக்கு பண்ணுறேன். இதுக்கு நமக்கு தேவையான ஆயில், கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தாங்க எல்லாத்துக்கும், ஏன்னா கல்லுப்பு ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு சும்மா கொஞ்சோண்டு வதக்கிறதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா
வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா அம்மா அரைச்சி கொடுத்து அனுப்புனாங்க. என்னென்னா நம்ம குச்சி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி நல்லா காய வச்சு வெயிலில் அது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மஞ்சத்தூள். இது பேக்கெட் ஐட்டம் கிடையாது, ஹோம்லி மேட் அண்ட் அம்மா ஸ்பெஷல். பார்த்து யூஸ் பண்ணுறேன் நான். அண்ட் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அம்மா ப்ரிப்ரேஷன் தான். குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. அண்ட் இதில் வேணால் நம்ம கொஞ்சம் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான். மல்லித்தூள் நாட் மேண்டேட்ரி, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், சும்மா கொஞ்சமாக. அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். ஸோ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், டேரெக்ட் இதில் போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு அந்த காய்கறியெல்லாம் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நான் லிட்டு போட்டு மூடிடுறேன். மூடினதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 to 7 minutes கொஞ்சம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் குக் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்க தனியாக தான் இருக்கும், பட் அது வேகணும் இல்லையா. அவ்வளோதான், இப்படி வச்சிடுறேன். நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா குக் ஆகிடுச்சு, தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. இப்போ நம்ம அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடாடா பிரமாதமாக இருக்கும். ஆக்சுவலி ட்ரை திஸ் அவுட். ஏன்னா இது வெரி சிம்பிள் ரெசிபி. நீங்கள் பேச்சுலர்ஸு இல்லைனா வந்து இவங்க ஸ்பென்ஸ்டர்ஸ், லேடிஸ், கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோட சிம்பிள் லஞ்ச் ரெடி. Hope you all enjoyed the video. See you all in the next video. Until then, bye.